வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எந்த மாதத்தின் கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டிசம்பர் மாதம். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரத்தை குறள் வாரமாக கடைபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இப்போது கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அடுத்து அதற்கான வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. அதில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, காலேஜ், யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் திருக்குறள் தொடர்பான அறிவுசார் போட்டிகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் மாவட்டம் தோறும் திருக்குறள் பயிலரங்குகள், அப்புறம் பயிற்சி வகுப்புகள் இதெல்லாம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதற்காக ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தலா 3 லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கன்னியாகுமரி சிலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கன்னியாகுமரி பேரூராட்சியில் தான் இருக்குது. அதை நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குமரி முனையிலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு செல்றதுக்காக 3 படகுகள் வாங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருடைய பேரில் அப்படின்னா, ஒன்று காமராஜருடைய பேரில், இன்னொன்று மார்ஷல் நேசமணியுடைய பேரில், இன்னொன்று ஜியு போப்புடைய பேரில். அடுத்தது, இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கன்னியாகுமரி. இப்போது இந்தியாவிலேயே முதல் முறையாக கண்ணாடி பாலம் ஒன்று அமைத்திருக்காங்க. இது எந்த பகுதிகளை இணைக்கிற மாதிரி அப்படின்னா, விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற இந்த விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கிற மாதிரி தான் அமைத்திருக்காங்க. இது 77 மீட்டர் நீளத்தில் 10 மீட்டர் அகலத்தில் அமைத்திருக்காங்க. இதோடைய மதிப்பு ரூபாய் 37 கோடி. இது தமிழக அரசால் தான் கட்டப்பட்டது. அடுத்தது, உலக ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி 2024 தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நியூயார்க். ஃபிடே அமைப்பு, உலக அளவில் செஸ் போட்டியை கட்டுப்படுத்துகிற அமைப்பு இதுதான், இந்த ஃபிடே அப்படிங்கிற அமைப்பு. இப்போ வேர்ல்டு ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இதை நடத்தியிருந்தாங்க. இது எங்கே நடத்தியிருந்தாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் நியூயார்க்கில் தான் நடத்தியிருந்தாங்க. இதில் ரேபிட் பிரிவில் வெற்றி பெற்றது நம்ம இந்தியாவை சேர்ந்த ஹொனேரு ஹம்பி அப்படிங்கிறவங்க. அதே நேரம் பிளிட்ஸ் கேட்டகரியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டரான வைஷாலி இவங்க வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போது எஸ்ஐ எக்ஸாமுக்கான புதிய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி ஓப்பன் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது, டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸுமே இருக்குது. ஓகேவா? இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, இந்தியாவின் முதல் ஜெனரேஷன் பீட்டா குழந்தை எங்கு பிறந்தது? இதற்கான ஆன்சர் ஐஸ்வால். ஐஸ்வால் அப்படிங்கிறது மிசோரமுடைய தலைநகர் தான். இப்போ ஜெனரேஷன் பீட்டா குழந்தை அப்படின்னா என்ன அப்படின்னா, 2025 ஆண்டிலிருந்து 2039 ஆண்டு வரைக்கும் பிறக்கிற குழந்தைய ஜெனரேஷன் பீட்டா அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ இந்த குழந்தையுடைய பேர் என்ன அப்படின்னா, ஃப்ராங்கி ரெம்ருத்திகா ஜாடங் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இந்த குழந்தை எப்போ பிறந்துச்சு அப்படின்னா, இந்த 2025 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி கரெக்டாக நைட்டு 12:03 பிறந்திருக்கு. இதே மாதிரி ஜெனரேஷன் ஆல்ஃபா அப்படின்னா 2010 ஆண்டிலிருந்து 2024 ஆண்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் பிறந்த குழந்தைகளை சொல்லுவாங்க. அடுத்தது, ஏஜேடி ஜான்சிங் விருது எதனுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் வன உயிர் பாதுகாப்பு. முதல்ல ஏஜேடி ஜான்சிங் யார் இவர் அப்படின்னா, இவர் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியை சேர்ந்த வன உயிர் பாதுகாவலர். இவருடைய பேரில் யாரெல்லாம் வன உயிர்களை பாதுகாக்கிறவங்களோ அவங்களுக்கு விருது வழங்குறாங்க நம்முடைய தமிழக அரசு. இதில் பரிசு தொகையாக ரூபாய் 25 லட்சம் கொடுக்குறாங்க. அடுத்தது, வெண்தலை கழுகு எந்த நாட்டின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய தேசிய பறவையாக இந்த பால்டு ஈகிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழில் வழுக்கை கழுகு அப்படின்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி வெண்தலை கழுகு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா? பால்டு அப்படிங்கிற வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் வழுக்கை அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ பாருங்கள்,
1782 ஆண்டிலிருந்து ஒரு 250 ஆண்டுகளாக இந்த வெண்தலை கழுகை வந்து அமெரிக்காவுடைய சின்னமாக பயன்படுத்தியிருக்காங்க தான். ஆனால் அது எல்லாமே அதிகாரப்பூர்வம் இல்லாமல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அதை வந்து அதிகாரப்பூர்வமாக தேசிய பறவையாக அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய அதிபரான ஜோ பைடன் தான் அறிவித்திருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அமெரிக்காவுடைய அதிபர் இப்போ டொனால்டு ட்ரம்ப் தானே அப்படின்னு. அப்படி கிடையாது. அவர் வந்து அமெரிக்காவுடைய அதிபர் தேர்தலில் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஆனால் இன்னும் அவர் அதிபராக பதவி ஏற்கலை. அது வரைக்கும் ஜோ பைடன் தான் வந்து அதிபராக இருப்பார். அடுத்தது 33வது சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் மேற்கு வங்காளம். சந்தோஷ் கோப்பை இது எதற்கூட தொடர்புடையது அப்படின்ற மாதிரி கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது வந்து கால்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையது. இது நம்ம இந்தியாவில் நடைபெற கால்பந்து போட்டி, நம்ம இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்குள்ளாக நடைபெற கால்பந்து போட்டி. இதில் வந்து இந்த முறை வெற்றி பெற்றது மேற்கு வங்காள அணி. இந்த போட்டி வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற கச்சிபௌலி மைதானத்தில் தான் நடைபெற்றது. 1941 ஆண்டிலிருந்து இந்த போட்டி நடைபெறுது. அடுத்தது இந்தியாவில் முதல் முறையாக விமானங்களில் வைஃபை சேவையை அறிமுகம் செய்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ஏர் இந்தியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஏர் இந்தியா அங்கே இருக்கிற, அதாவது ஏர் இந்தியாவில் இருக்கிற உள்நாட்டு விமானங்களில் ஒய்ஃபை சேவையை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த விமானங்கள் அப்படின்னா ஏர்பஸ் A350, அப்புறம் ஏர்பஸ் A321neo, அப்புறம் போயிங் 787, இந்த 3 விமானங்களை இப்போ அறிமுகம் பண்ணியிருக்காங்க. போக போக ஏர் இந்தியாவில் இருக்கிற எல்லா உள்நாட்டு விமானங்களையும் இது வந்து அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம இந்தியாவை சேர்ந்த முக்கியமான அணு ஆற்றல் விஞ்ஞானியான ராஜகோபால சிதம்பரம் அப்படிங்கிறவர் மரணம் அடைந்துட்டார். இவர் நம்ம இந்தியாவுடைய மிக நீண்ட கால தலைமை அறிவியல் ஆலோசகராக இருந்திருக்காரு. 2002 ஆண்டிலிருந்து 2018 ஆண்டு வரைக்கும் இவர் வந்து பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசராக இருந்திருக்காரு. 1974 ஆண்டு நடைபெற்ற பொக்ரான் அணுகுண்டு சோதனையில் முக்கியமான பங்கு வகித்தவர் இவர். அப்புறம் 1998 ஆண்டு மறுபடியும் பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடைபெற்றது. அதில் வந்து ஆப்ரேஷன் சக்தி அப்படிங்கிற பேரில் அது நடைபெற்றது. அதுலேயுமே முக்கியமான பங்கு வகித்தவர் இவர். அடுத்தது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இந்த திட்டம் 2016 ஆண்டு பிப்ரவரி 18 தொடங்கியிருந்தாங்க. இது ஒரு பயிர் காப்பீடு திட்டம். இது என்ன அப்படின்னா, பயிரில் பாதிப்பு ஏற்படும் போது, அதாவது வெள்ளத்தாலேயோ அல்லது வறட்சியாலேயோ பயிர் வந்து பாதிக்கப்படும் போது நம்ம மத்திய அரசு அதற்காக நிதியுதவி வந்து வழங்குவாங்க. இப்போ இந்த திட்டம் 2025-26 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அடுத்தது DGCA, அதாவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், தமிழில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம், இதோடைய தலைவராக ஃபைசல் அகமது கித்வாய் அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 2024 ஆண்டு தமிழகத்தில் 268 பேருடைய உடல் உறுப்புகளை வந்து தானம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகமாக சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தான் இந்த மாதிரி தானம் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக 1500 பேருக்கு மறுவாழ்வு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இப்போ ஒருத்தருடைய உடல் உறுப்புகளையே பல்வேறு ஆட்களுக்கு வந்து பொருத்த முடியும். அதனுடைய அடிப்படையில் தான் இவ்வளோ பேருக்கு வந்து மறுவாழ்வு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம். இது வந்து சென்னையில் சைதாப்பேட்டையில் திறந்திருக்காங்க. இங்கே வந்து தையல் பயிற்சி, அப்புறம் அழகு கலை பயிற்சி எல்லாமே வழங்குறாங்க. இந்த மையத்தை முதல்வர் ஸ்டாலின் தான் திறந்து வைத்திருக்காரு. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்திங்கன்னா உலக குடும்ப தினம், இது ஜனவரி 1 அப்புறம் பாதுகாப்பு அமைச்சகம் இந்த 2025 ஆண்டை சீர்திருத்த ஆண்டு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதே நேரம் ஐநா சபை இந்த ஆண்டை குவாண்டம் தொழில்நுட்ப ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. இயர் ஆஃப் குவாண்டம் டெக்னாலஜி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். எந்த மாதத்தின் கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டிசம்பர். இப்போ உங்களுக்கான கேள்வி, கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வந்து திறந்திருக்காங்கல்ல, அது எந்த ஆண்டு எந்த டேட்டில் திறந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கன்னியாகுமரி. அடுத்தது உலக ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி 2024 தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நியூயார்க். அடுத்தது இந்தியாவின் முதல் ஜெனரேஷன் பீட்டா குழந்தை எங்கு பிறந்தது? இதற்கான ஆன்சர் ஐஸ்வால். அடுத்தது AJT ஜான்சிங் விருது எதனுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் வன உயிர் பாதுகாப்பு. அடுத்தது வெண்தலை கழுகு எந்த நாட்டின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்தது 33வது சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் மேற்கு வங்காளம். அடுத்தது இந்தியாவில் முதல் முறையாக விமானங்களில் ஒய்ஃபை சேவையை அறிமுகம் செய்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ஏர் இந்தியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.
சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.